இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டில் வந்து ரைடு நடந்துச்சு, இடி ரைடு. ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் பரவுது. அது வெளிப்படையாக மெயின் ஸ்ட்ரீட் மீடியாவிலே போட்டாங்க. என்ன நடந்துச்சு சார்? இல்லை, ஐ பெரியசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு திமுகவினுடைய தென்பாண்டி சிங்கம். இது கருணாநிதி காலத்திலிருந்து அவர் 1980களில் அவர் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர், ஆத்தூர் நகர யூனியன் சேர்மன். இப்படி தான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பித்தது. 6 முறை எம்எல்ஏ, 6 முறை அமைச்சர். அப்போ கருணாநிதி குடும்பத்துக்கு மிக நெருக்கமான நபர். இப்போ வருகிற தேர்தலில் தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் வாக்கு வங்கி பலவீனமாக இருக்குது. ஆரம்ப காலத்தில் அது அதிமுக வாக்கு வங்கியாக இருந்தது. இப்போ அதற்கு 3 போட்டி வந்துருச்சு. ஒன்று, முக்குளத்தூர் வாக்கு வங்கிக்காக பாஜகவும் களத்தில் கூச்சிருச்சு, நயினார் நாகேந்திரன் இருக்கு. திமுக அதிமுக ஒரு ஓபிஎஸ் அதிமுகவை விட்டு வெளியேறிட்டார். 5 ஓபிஎஸ்ஸை அதிமுக வச்சுருக்கு. ஓகே, செல்லூர் ராஜு, நத்த விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், உதயகுமார், இப்படி பல பேரை வச்சுருக்காங்க. அப்போது முக்குளத்தூர் வாக்கு வங்கி தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு வாக்கு வங்கி வந்து சேரலைன்னா திமுகவினுடைய எதிர்காலம் பலவீனமாக போயிடும். ரெண்டாவது, ஐபியை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால திமுக விசுவாசி. அப்போது இவரிடம் கொடுத்து வைக்கப்படுகிற பணமோ இல்லை ரகசியங்களோ முழுமையாக காப்பாற்றப்படும். கருணாநிதி இருந்த காலத்தில் குடும்ப பிரச்சனை என்றாலும் கூட, ஐபி எங்கேயா இருக்க, கிளம்பி வாயா அப்படின்னு சொன்னார்னா, நீங்கள் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு திண்டுக்கல் டு சென்னையெல்லாம் சிங்கிள் ரோடு தான். நீங்கள் அவரே அம்பாசிடர் கார் எடுத்துகிட்டு அவரே ஓட்டிட்டு அவரே வந்துடுவார். அழகிரியை கருணாநிதி ஐபிஐ வைத்து தான் கட்டுப்படுத்துவார். ஸ்டாலினை அழகிரி வைத்து தான் கட்டுப்படுத்துவார். அப்போது கருணாநிதிக்கு குடும்ப சிக்கலை தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு மிக நம்பிக்கையான ஆளிடம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, தென் மாவட்ட அரசியலை காப்பாற்றக்கூடிய வேலையை கொடுக்குறாங்க. திமுகவினுடைய விஷன் என்னென்னா, விஷன் 200. 200 தொகுதியில் திமுக தனித்து நிற்பதற்கான தகுதியை வளர்த்துக்கணும். எப்படி தகுதியை வளர்த்துக்கணும்னா, ஓட்டுக்கு 2000 ரூபா, 2 லட்சம் ஓட்டுக்கு 40 கோடி ரூபா, 10 கோடி ரூபா பூத்து கமிட்டிக்கு, 50 கோடி ரூபா ஒரு தொகுதிக்கு இருந்தால் திமுக 118 சீட் ஜெயிச்சிடலாம். இந்த கணக்குக்கு பல ஐபிகள் தேவைப்படுகிறார்கள். செந்தில் பாலாஜி ஒரு ஐபி, நேரு ஒரு ஐபி, வேலு ஒரு ஐபி, இப்படி பல பெரியசாமிகள். அதில் திண்டுக்கல்ல பெரியசாமி. இப்போ திண்டுக்கல் பெரியசாமி ஓபிஎஸ்ஐ கட்டுப்படுத்தக்கூடியவர். எப்படின்னா, ஓபிஎஸ் அவரும் நெருக்கமான நபர்கள் வெளியில் தெரியாமல். அதிமுக ஆட்சி காலத்தில் ஐபி மீது போடப்படுகிற வழக்கெல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும். திமுக ஆட்சி காலத்தில் ஓபிஎஸ் மேடம் போன வழக்கெல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும். ஆக இப்போ ஐபி ஓபிஎஸ்ஸை கட்டுப்படுத்துகிறார். அதிமுக முக்குளத்தூர் வாக்குகள் போகாமல் இருக்கிறதுக்கு சவுத்து பூரா ஓபிஎஸ் வேட்பாளரை போட்டு அந்த வாக்கை தக்க வச்சுக்குவார். தக்க வைத்தால், இல்லைன்னா திமுக பக்கம் சாய்த்தால் அதிமுக பலவீனம். இப்படியெல்லாம் பல கணக்குகள். அப்போது பாஜகவை பொறுத்தவரை, பாஜக நயினாரை பொறுத்து மதுரைக்கு கீழே கிழக்கு மாவட்டங்கள், ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் எப்படியாவது முக்குளத்தூர் வாக்கை கொண்டு வந்துடணும். அது அதிமுகவை ஜெயிக்க வைக்கணும், திமுகவை தோற்கடிக்கணும். அகில இந்திய அளவில் திமுக பாஜகவுக்கு பெரிய நெருக்கடியாக இருக்குது. காங்கிரஸுக்கு 40 சீட் கிடைக்குது. காங்கிரஸே கட்சியே இல்லை, 10 சீட்டு சோலாக கிடைக்குது. இதெல்லாம் அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு கண்ணை உறுத்துகிற திமுகவை பலவீனப்படுத்துவதற்காக
பல வேலைகள் செய்கிற பொழுது இப்போ ஐபி ரெய்டும் அதற்கு பின்னணியில் உள்ளதான். இல்லை சட்டசபையிலையும் வந்து இல்லை பூட்டெல்லாம் போட்டு அவங்க இருக்கிற அறையெல்லாம் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறாங்களே. ஆமாம், ஏன்னா பெரியசாமியை விட இன்றைக்கி நம்பிக்கையான ஆட்கள் சவுத்தில் இல்லை. ஒரு ஒன்றிய செயலாளர்கிட்ட ஒரு பொட்டியை கொடுத்து வச்சாருன்னா அது தேர்தலுக்காக மட்டுமே திறக்கப்படும். வேற வண்டி பொட்டியை கொடுத்து வச்சா அடுத்த நாளே திறக்கப்படும். அப்போ நம்பிக்கையான ஆள் இல்லை. ஐபிக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேனி, பெரியகுளம், திருநெல்வேலி, இப்படி அந்த பெல்ட்டு முழுக்க தென்காசி வரை, ராமநாதபுரம் வரை நம்பிக்கையான நபர்களிடம் பொட்டி போய் சேர்ந்துருச்சு. அப்போ வரக்கூடிய தேர்தலுக்கு வந்து எல்லாத்தையும் பணம்லாம் கொடுத்து வச்சுட்டாங்க, ரெடியாக இருக்கு. இப்போ 6 மாத ப்ராசஸ். அது 6 மாத ப்ராசஸ்ஸு. நீங்கள் என்ன 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 பண்ணுவாங்க, எங்கெங்கே வாக்கு இருக்குது, யார் யார் சமூக தலைவர், யார் சொன்னால் ஓட்டு போடுவா, அவர்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், இந்த கணக்கெல்லாம் முடியிருக்கு. 6 மாதம் ஆகி தேர்தல் அனௌன்ஸ் பண்ணும்போது தயாராக இருப்பாங்க. இந்த வேலைகளை இப்போ பாஜக மத்திய உளவுத்துறை நோட் போட்டு கொடுக்குறான் பிஜேபிக்கு. கொடுத்த பிறகு இவரை தென் மாவட்டத்தில் திமுகவை பலவீனப்படுத்தணும்னா ஐபி விட ரேடு, ஐபிகிட்ட எந்த பணமும் இல்லாமல் பார்த்துக்கொள், ஐபிக்கு நம்பிக்கையான நபர்கள்ட்ட போய் சேராமல் பார்த்துக்கொள், அதுதான் இந்த ரைடு. அப்போ இன்னும் பல தலைகளுக்கு ரைடு இருக்குது. ரைடு இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு ஒரு 6-7 மாவட்டத்துக்கு அங்கே ஐபி யாருன்னா ஏவா வேலு, இந்த பக்கம் செந்தில் பாலாஜி, நேரு, இப்படி பல பேரை திமுக பட்டியலில் நம்பிக்கையான நபர்கள். இப்போ சிக்கியிருக்கு, பல ஆவணங்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்குன்னு ஈடு தரப்புல இருந்து சொல்கிறாங்களே, அப்படி என்ன தான் சிக்கியிருக்கு? உண்மையிலேயே அது வந்து அவங்க கையில் மாட்டியிருக்குதா? அதுக்கான இல்லைங்க, அதாவது பத்திரம், படுகாடு, சொத்து, நிலமெல்லாம் பல ஆயிரம் ஏக்கர் ஐபிக்கு இருக்குது. அது முடக்குவது ஐடி இடியினுடைய நோக்கம் அல்ல, பணம் பெட்டி. ஏன்னா இப்போ ஐபிஐ ரைடு பண்ணணும்னா நீங்கள் 6 மாதத்துக்கு முந்தி பண்ணியிருக்கலாம், 1 வருஷத்துக்கு முந்தி பண்ணியிருக்கலாம். இப்போ பல முறை ரைடு நடந்துகிட்டே இருக்கு. அவருடைய மகளே ஒரு மர்டர் கேஸில் சிக்கிறாங்க. ஐபிரிசை மகள் இந்திரா, ஜமால் முகமதுன்னு ஒரு மதுரை தல்லாகுளத்துக்கு மத்தியில் சென்ட்ரல் ஜெயிலு, மதுரை சென்ட்ரல் ஜெயில் பக்கத்தில் தல்லாகுளம், அங்கே ஒரு 1.5 ஏக்கர் 30 கோடி ரூபா பெறும். அந்த நிலத்தை கேட்குறாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் 2012 அவர் கொடுக்க மறுக்கிறார். அப்போ அவர் கடத்தப்படுகிறார். கடத்தப்பட்டு கொல்லப்பட்டு கொடைக்கானல் மயிலாடும் பாறையில் பாடியை துண்டு துண்டாக வெட்டி ஊற்றி விடுறாங்க. பெரியசாமியுடைய மகள் இந்திரா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில். ஜெயலலிதா விட்ட இந்த வழக்கு 1 மாத காலம் இந்த வழக்கு காவல் நிலையத்தில் புகாரே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்போ போய் கண்ணீர் விட்டு அழுகிறார். கூலிப்படையை வைத்து கொலை செய்தார் மகள் இந்திரா. அப்போ எப்படி அப்பாவுக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? விசாகன திண்டுக்கல் கலெக்டர் அவர் தான் அந்த வந்த காலத்தில் அவருக்கு ஆத்தூரை ஒட்டிய அரசு நிலம் ஒரு 300-400 ஏக்கரை பட்டா போட்டு கொடுக்கப்படுகிறது. இப்படி நிறைய விஷயத்த ஐடி எடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவர்களுக்கு நோக்கமே அல்ல. நீங்கள் மகன் செந்தில், அவர் இப்போ பழனி மாவட்ட செயலாளராக இருக்கார். பழனி, நிலக்கோட்டை, இப்படி ஒரு 3-4 தொகுதிகளுக்கு அவர் தான் பொறுப்பாளர். இருந்த போதிலும் நீங்கள் இந்த நேரத்தில் வருமான வரித்துறை முழித்து கொள்ள வேண்டிய தேவை ஏன்? திமுக அவருடைய நம்பிக்கையான நபர். இதை தாண்டி அவரை எந்த வகையிலையும் நீங்கள் அவரை பார்க்க முடியாது. இல்லை ரொக்கம் எதுவும் சிக்கிச்சா அதை தாண்டி வந்து ஒரு சில இடங்களில் பூட்டெல்லாம் உடச்சிட்டு தான் போய் உள்ளே போயிருக்கிறாங்க. இவர் வந்து பெரியசாமி அவர்கள் வந்து அவரை வந்து விஷ் பண்ணுறாங்க, வாழ்த்துற மாதிரிலாம் காணொலி பரவிச்சு. இது ஒன்றும் இல்லைங்கிற மாதிரியும் அவங்க தரப்புலேருந்து ஆவணங்கள்லாம் சிக்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. இது எப்போ வெளிக்கொண்டு வரப்படும்? அப்படி உண்மையிலே வந்து ஆவணம் எதுவும் சிக்கியிருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி. இல்லைங்க, அதாவது நிறைய ஐடியை பொறுத்த வரைக்கும் திடீர்னு போகிற வழி தெரியாமல் வரமாட்டான். 1 மாத காலம் உங்களை கண்காணிப்பான். உங்களுடைய தொலைபேசி ஒட்டு கேட்கப்படும்.
உங்களுடைய இடம், ஆள், அம்பு, யார் யார், எத்தனை இடம், ஒரே நேரத்தில் 40 இடத்துக்கு ரெய்டு பண்ணுறான்னா 40 இடம் 1 மாத காலமாக கண்காணிப்பில் வச்சுருப்பான். பல ஆட்கள் போய் அங்கெல்லாம் வேவு பார்ப்பாங்க. இதெல்லாம் இயல்பாக நடக்கும். நடந்த பிறகு தான் ரெய்டுனா, அப்போ அவர்களுக்கு வேட்டைக்கு போவதற்கு முன்பே எங்கே ஒளிந்திருக்கிறது மானுன்னு தெரிந்த பிறகு தான் அந்த பகுதிக்கு வேட்டைக்கு போவாங்க. அதே போல தான் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஐடி, அமலாக்கத்துறை ரெண்டுமே மத்திய புலனாய்வுத்துறையினுடைய ஐடியில் இருக்கக்கூடிய ஒரு புலனாய்வு ஆட்கள் ரகசிய சர்வே பண்ணி தான் எடுப்பாங்க. ஆக மொத்தம் இதில் பல கோடி ரூபாய் சொத்து மதிப்பு டாக்குமெண்ட்டு எல்லாம் மாட்டியிருக்கு. இப்போ பணம் பதுக்குகிற நபர்களுடைய பட்டியலும் ஐடிட்டு இருக்குது. மீண்டும் பணம் பதுக்கிற நபர்கள்ட்ட ஐடி எப்போ வேண்டுமானாலும் பாயலாம். இதெல்லாமே தேர்தல் நெருங்க பல அரசியல் ரெய்டுகள் நடந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு தேர்தல் தான் நோக்கமே தவிர ஐடிக்கு எப்போ தேர்தல் வருகிறதோ அப்போ தான் எதிர்கட்சிகள் மேலெல்லாம் பாயும், ஆளுங்கட்சி பக்கம் அது போகாது. இதுதான் வருமான வரித்துறை. ஆக ஐபிஏ முற்று முழுதாக டெல்லி ஏன் கண்காணிப்பு வளையத்துக்கள் கொண்டு வருதுன்னா திமுகவுடைய வெற்றிக்கு இவர் மிகப்பெரிய பங்காற்றுவார். இவர் இப்போ அதிருப்தியில் இருக்கார். தனக்கு ஒரு பெரிய போர்ட்போலியோவை கொடுக்கல, பிடபிள்யூ கொடுக்கல, ஹைவேஸ் கொடுக்கல. ஆமா, உணவு. ஆமா, 2 பேருக்கு மந்திரி பதவி கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் வந்து டிஆர்பி ராஜாவுக்கு கொடுத்ததுக்கே அவங்க வீட்டம்மா வந்து அப்போ எங்க பெரியசாமி மருமக வந்து ஏதோ வாக்குவாதம்லாம் பார்த்துருப்போம். எங்க பெரியசாமி எவ்வளவு திமுகவுக்கு எவ்வளவு நம்பிக்கை பாத்திரமா இருந்து எங்களுக்கு நீங்க ஒரு அந்த நேரத்திலே வந்து இல்ல, அதாங்க யாரோ ஒருத்தர் தான் மந்திரி கொடுப்பாங்க. தாத்தா, மகன், பேரன், அதெல்லாம் கருணாநிதி குடும்பத்துக்கு தான் கிடைக்குமே தவிர அடுத்த குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு தான் ஒரு மந்திரி. இல்லை 2000 ஒரு ஓட்டுக்குன்னு கணக்கு வச்சு இப்போதைக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க திமுகன்னு சொல்கிறீங்க. அது வரக்கூடிய காலங்களில் அதிகமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அப்படி 2000 இல்லை, 2000 ரூபாங்கிறது குறைந்தபட்ச பட்ஜெட்டு. அதிகபட்ச பட்ஜெட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா, மகளிர் உரிமை தொகை ஒரு 3-4 மாதம் நிறுத்த போகிறாங்க. நிறுத்திட்டு அதை வந்து 1500 பண்ண போகிறாங்க. 4 மாதம் நீங்கள் 4000, அது ஒரு 2 மாதத்துக்கு 1500, 3000, 7000, இவங்க கொடுக்க 2000. ஆக மொத்தம் ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபா எப்போ போய் சேர்ந்துடும்? தேர்தல் நேரத்தில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் எவ்வளோ போகும்? ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபா போகும். ஆப்போசிட் தரப்பும் இதை கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஆமாம், ஆப்போசிட் தரப்பு 10,000 கொடுப்பான். நீங்கள் வேலுமணிகிட்டே 5 லட்சம் கோடி இருக்குது. வேலுமணி ஒரு ஆள் இருந்து எடுத்தால் போகுது. அவர் எனக்கு முதலமைச்சர் நாற்காலி கூட இல்லைன்னா துணை முதலமைச்சர் கூட, இது அவருடைய டிமாண்டு. ஆக நீங்கள் தேர்தல் நெருங்கிற பொழுது எல்லா அரசியல் குழிபறிப்புகள், பெட்டி மாறுவது, அதிகாரம் மாறுவது, ரெய்டு எல்லாம் தொடர்ந்து நடக்கும். இல்லை, இப்போ ஐபியை பொறுத்த வரைக்கும் ஐபி என்ன நினைக்கிறாருன்னா, இந்த தேர்தல் முடிந்த பிறகு மகனை மந்திரியாக்கணும். அதுதான் அவர் டிமாண்டு. செந்தில் அவருக்கு அரசியல் போதும், அவருடைய வாழ்க்கை அரசியல் போதும். இந்த டிமாண்டுக்கு திமுக ஒத்துக்கொண்டுதான் இவருக்கு இந்த வேலை கொடுத்துருக்கு. இதை வெற்றிகரமா முடிச்சு கொடுத்தாருன்னா அடுத்த வாரிசு ஐ பெரியசாமி என்ற மகன் செந்தில் திண்டுக்கல்ல அதிகாரத்துக்கு வந்து இப்போ மாவட்ட செயலாளர் இருக்கார். 4 தொகுதி இப்போ அவருடைய கட்டுப்பாடு இருக்கு. அடுத்து அமைச்சராக வந்து விடுவார். எப்படி டிஆர் பாலு மகன் அவர் மந்திரியாக வர்றார், அதே போல தான் இவரை பொறுத்த வரைக்கும் மாணவர் திமுகவிலிருந்து அரசியலுக்கு வர்றார். இவர் சட்டக்கல்லூரி படிப்பை 3வது வருடம் படிக்க முடியாமல் டிபார் பண்ணி கல்லூரியில் வெளியே அனுப்பிச்சாராங்க. ஏன்? திமுகவுடைய மாணவர் போராட்டத்தை தூண்டுகிறார், திமுகவுடைய மாணவர் அணியினுடைய செயலாளராக தலைவராக இருக்கார், இப்படி தான் இவர் வெளியே அனுப்பப்படுகிறார். அனுப்பப்பட்ட பிறகு முழு நேர திமுகவாக மாறிடுறார். அவங்க அப்பா இருளாண்டி தேவர் பெரிய ஃபைனான்சியர், மிகப்பெரிய வட்டி தொழில் செய்கிறவர். ஐ பெரியசாமியுடைய அப்பா, அவரோட அப்பா இருளாண்டி தேவர். அப்போது ஒரு நேரத்தில் அவருடைய ஊர்லேயே அவ்வளோ எதிரிகள், அவ்வளோ பேரும் ஒரு நாள் இரவில் அவங்க குடும்பத்தை தாக்குவதற்கு வர்றாங்க.
அப்படி வருகிற பொழுது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பொன்னம்மாள் தேவேந்திர குல வேளாளர், அந்த அம்மா பலமுறை எம்எல்ஏ, காமராஜருடைய கண்டுபிடிப்பு. அந்த அம்மா ஆதிராட நலத்துறையில் ஒரு ஹாஸ்டல் வார்டனாக இருக்குது அந்த அம்மா. அந்த அம்மாவை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார் காமராஜர். அந்த அம்மா வந்து நிற்கிது. ஐபை வீட்டு, அதாவது இருளாண்டி சாவர் வீட்டில் யாராவது வந்து என்ன போது அடிங்கடா. இந்த அம்மா தேவேந்திர குல வேளாளர், முக்குளத்தோர் சமூகத்துக்கு அவரை தாக்க வருகிற ஆட்களை தடுத்து நிறுத்தியது பொன்னம்மா. இப்படி ஐபி குடும்பத்துக்கு பொன்னம்மா குடும்பத்துக்கும் மிக நெருங்கிய நெருக்கம். அந்த அம்மா கடைசி காலம் வரை ஐ பெரியசாமி குடும்பத்துக்கு சாதி மதம் ஒன்றும் இல்லை. தாய்க்கிழவி தன்னுடைய தாயாக ஐபி குடும்பமும் அந்த அம்மா பார்க்கும். இதெல்லாம் ஐபி குடும்பத்துக்கான சிறப்பு. இல்லை, ஐ பெரியசாமி அவர்கள் தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி ஜெயிப்பார், ஆத்தூரில் ஜெயிப்பார். ஏன்னா அவருடைய ஸ்டைல் எப்படின்னா, திமுக அண்ணா திமுக இப்போ யார் காரில் போயிட்டு இருப்பார், மைக் செட்டு வாழைமரம் கட்டியிருந்தா கார் நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள போயிடுவார். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஏன்பா என்ன எனக்கு நீ அழைப்பே கொடுக்கல, எனக்கு சாப்பாடு கொடுப்பான், காப்பி கொடுப்பான், அங்கே ஒரு 5000 10,000. இப்படி தொகுதி முழுக்க நல்ல பேர் வைத்திருக்கிற இந்த ஐ பெரியசாமியுடைய மகன் கூலிப்படையை வைத்து ஜமால் முகிதர் என்ற ஒருவரை கொலை செய்த வழக்கில் சிறைக்கு போயிடுறார். அப்போ இவ்வளவு நல்ல பெயர் இருக்கிற ஐ பெரியசாமி எப்படி மகளுடைய கூலிப்படையை அங்கீகரித்தார்? இந்த கேள்வியும் திண்டுக்கல்ல இருக்கு. மகள் தேர்தல் நேரத்தில் அது உங்களுக்கு தாக்குதலாக இல்லையே, வெற்றி பெறலாம் ஜெயிக்கிறார். ஆமாம் ஆமாம், இங்கே எவ்வளவு ஊழல் பண்ணீங்களோ அவ்வளோ தொகுதியில் பரவலாக அவங்க சமுதாய ஓட்டு தான் விழுதா? இல்லை, எல்லா மக்களும் ஓட்டு போடுறாங்க. தேவேந்திர குல வேளாளர் நிறைய இருக்காங்க. அதில் கூட இங்கே மக்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் முழுச யாருக்கும் தெரியல. இப்படி எல்லா நல்ல நிகழ்ச்சிக்கும் வீட்டுக்குள்ள போய் 10,000 மொய் வச்ச உடனே இவங்க நல்லவளா போயிருந்தாங்க. அதை அந்த எத்திக்ஸை வந்து இவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை அந்த தொகுதியை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் பார்க்குறேன். இப்போ மகேந்திரன் எப்படி எம்பி ஆனார்? மகேந்திரன் வீட்டு அந்த கூலிப்படம் இருக்கிறான், எஸ்ஐவே வெட்டுறான், ஜன்முக வேலை எம்எல்ஏ. அப்போ அந்த கூலிப்பட யாருக்கு தேவை? மகேந்திர எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏவுக்கு தேவை. அவர் 40 ஏக்கர் பண்ணை வீட்டில் வேலுமணி எம்எல்ஏக்கள் எல்லாம் கூட்டி ரகசிய கூட்டம் போடும் பொழுது மகேந்திரன் வீட்டில் பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் தாக்கப்படுகிறார் இந்த கூலிப்படையால். இப்படியெல்லாம் அப்போது இதெல்லாம் அவர்களுக்கு யார் வேட்பாளர், அவருடைய பின்னணி என்ன, இதெல்லாம் யாரும் பார்ப்பதில்லை. ஓட்டுக்கு 2000 கொடுத்தா ஓட்டு போடுகிற மக்கள் இருக்க வரை இதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கும். பல எம்எல்ஏக்கள் வந்து குறிப்பாக சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஐ பெரியசாமி, அதுக்கப்புறம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இதிலே இருக்கிறாங்க. ஏன்னா யாரும் போய் கேட்டால் உடனே போய் காசு கொடுக்கறது செய்கிறது, இது வந்து அவங்க வந்து அந்த தொகுதியை தக்க வச்சுக்கிறதுங்கிறதுக்காண்டி தான் அது பண்ணுறாங்க. ஆனால் இதே தான் அவங்களுக்கு வந்து கை கொடுக்குது. இது ஒரு மாற்றங்கிறது அப்போ கடைசி வரைக்கும் வராதா? இல்லை வேற எது அவங்களுக்கு? இல்லை, மக்கள்கிட்ட என்னைக்கு வந்து அரசியல் விழிப்புணர்வு வருதோ, கேரளாவை போல், பஞ்சாபை போல், மகாராஷ்டிராவை போல் இப்போ மக்களுக்கு விழிப்புணர்வு வருதோ, அதுவரை இது போன்ற ஆட்கள் ஏமாற்றும் பேர் வழிகள் குத்தகைக்கு எடுத்து வச்ச மாதிரிலாம் வச்சுக்கிறாங்க. குத்தகைக்கு எடுத்து வச்ச மாதிரிலாம் அந்த தொகுதியில் அரசியல் ஜெயிக்க முடியும். அரசியலே இங்கே தெரியலைங்க. மக்களுக்கு அரசியலாம் 2000 ரூபா திருவிழா மாதிரி நினைக்கிறான். படித்த குடும்பத்துலலாம் விஜய் ஓட்டு போடலாமா, இல்லை திரிஷா ஓட்டு போடலாமா? அப்போ அவனுக்கு இந்த ஓட்டுனுடைய நம்ம தலைவிதியை தீர்மானிப்பது ஓட்டு. நமக்கு நீங்கள் லெனின் தான் சொல்லுவார், உனக்கு அரசியல் தெரியலனா உன்னால் வெறுக்கப்படுகிறவனே உன்னை ஆழ்வான். எவ்வளோ அருமையான லெனின் சொல்லுவார். நீ அரசியலை தெரிஞ்சுக்கடா, அரை என்ன நடக்குது இது அவனுக்கு சொல்லுவதற்கு மீடியாக்கள் இல்லை, அச்சு ஊடகங்கள் இல்லை, காட்சி ஊடகங்கள் இல்லை, அரசியல் தலைமை இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் இருட்டடிப்பு. அவனுக்கு இப்போ திமுகவுக்கு ஆதரவாக பெரிய சமூக வலைதள தொலைக்காட்சிகளை கோடி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணப்பட்டது. அப்போ எப்படி மக்கள்கிட்ட உண்மை போய் சேரும்? இதுதான் திமுக. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.